உணவு திருவிழா பாரதிதாசன் குடியிருப்பு அன்று விழாக்கோலம் பூண்டிருந்தது. அக்குடியிருப்பில் ஆண்டுதோறும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழாவை தேர்வு செய்வர். இந்த ஆண்டு உணவு திருவிழா கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கலா தனது நண்பர்களான ரமணி, முகிலன் ஆகியோரை தன் இல்லத்திற்கு அழைத்திருந்தாள். விழா நாளன்று குறித்த நேரத்திற்கு முன்னரே அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்கள். கலா அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அழைத்துச் சென்றாள். கலா: ரமணி, முகிலன், நீங்கள் இருவரும் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. வாருங்கள், கண்காட்சி அரங்குகளை பார்ப்போம். ரமணி: எங்களுக்கும் மகிழ்ச்சி கலா. உணவுப் பொருள்களில் இத்தனை வகைகளா? பார்க்க பார்க்க வியப்பாக இருக்கிறதே. கலா: எத்தனை வகையான உணவு வகைகள் என்பதனை விட இந்த உணவு வகைகளை ஏன் நாம் உண்ண வேண்டும் என்பதுதான் இன்றியமையாதது. ஒவ்வொரு வகை உணவையும் உண்பதனால் நமக்கு கிடைக்கும் சத்துகள், மருத்துவ பயன்கள் பற்றி விளக்கமாக கூறுகிறார்கள். விளக்க பலகைகளும் வைத்திருக்கிறார்கள். ரமணி: தேனும் தினைமாவும் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர சாப்பிட்டது இல்லை. தினை, வரகு, சாமை, குதிரைவாலி முதலிய அரிசி வகைகளில் நார்ச்சத்தும் உயிர்ச்சத்தும் தாது உப்புகளும் மிகுதியாம். இவைதாம் நம் மக்கள் தலைமுறை தலைமுறையாய் உண்டு வரும் உணவாம். முகிலன்: கோதுமை மாவு, அரிசி மாவு தோசைகள்தான் இதுவரை சாப்பிட்டு இருக்கிறோம். இங்கேயோ கம்பந்தோசை, கேழ்வரகு தோசை, சோளத்தோசை, முடக்கற்றான் தோசை என பலவிதமான தோசைகள் பார்த்ததுமே சுவைக்க தூண்டுகின்றனவே. கம்பந்தோசை மட்டுமல்லாமல் கம்பங்கூழ், களி, கம்பு மாவு உருண்டை என பல வகை உணவுகள் வைக்கப்பட்டுள்ளனவே. கம்பு நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் மிகுந்ததாம். கலா: ஆம் முகிலன், இவை சுவைக்க மட்டுமன்றி சீரான உடல் நலத்திற்கும் தேவை. நாம் இப்போதெல்லாம் இவற்றை வீட்டில் ஆக்குவதனையே மறந்துவிட்டோம். ரமணி: சோளமாவில் மட்டும் எத்தனை உணவு வகைகள் பாரேன். சோளச்சோறு, சோளப்பிட்டு, சோளமாவு உப்புமா எல்லாம் சுட சுட தருகிறார்கள். சோளத்தில் உயிர்ச்சத்து மிகுதியாம். சோளம் புரதச்சத்து மிகுந்துள்ளதால் உடல் வளர்ச்சிக்கான ஆற்றலை தருகின்றதாம். முகிலன்: கேழ்வரகு பலகாரங்களின் பெயர்களை கேட்டதுமே தின்ன ஆசையாக இருக்கிறது. கேழ்வரகு கூழ், களி, கஞ்சி, அடை, வடை, அதிரசம், பணியாரம் எல்லாம் சுவையும் பயனும் மிக்கவை. உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து மிக்க உணவு கேழ்வரகு என்கிறார்கள். கலா: ஆவி மூலம் வேக வைக்கப்படும் உணவுகளில்தான் எத்தனை வகைகள் பாருங்கள். எத்தனை வண்ணங்கள், எத்தனை வடிவங்கள். சிவப்பரிசி பிட்டு, கொழுக்கட்டை, இடியப்பம், வெண்பிட்டு, வேக வைத்த சீனிக்கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் புரதச்சத்து மிக்கவையாம். நோய் எதிர்ப்பு சத்துக்கு உதவுகின்றனவாம். முகிலன்: பக்கத்து அரங்கிலே பாருங்கள், சுண்டல் மனம் நம்மை சுண்டி இழுக்கிறதே. புரதச்சத்து மிக்க உடல் வளர்ச்சிக்கு உதவுகிற முளைக்கட்டிய பாசிப்பயிறு சுண்டல், நவதானிய சுண்டல், கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை என பயிறு வகைகளில் பக்குவமான தின்பொருள்கள் வழங்கப்படுகின்றன. வாருங்கள், ஒவ்வொரு கை அள்ளி தின்னுவோம். கலா: இதோ கீரை வகைகளின் பிரிவு. கீரை வகையும் கீரை தோசையும் மணக்கின்றன. கீரைகளில் இரும்பு சத்தும் தாது உப்புக்களும் மிகுதியாக உள்ளன. தெளிவான கண் பார்வைக்கு கீரைகள் உதவுகின்றன. இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உருவாக உதவுகின்றன. ரமணி: இதோ பார் முகிலா, உன்னை மாதிரி உடம்பு இளைத்தவர்களுக்கு எள்ளு ஏற்ற உணவு என எழுதியிருக்கிறார்கள். எள்ளுணவு கொழுப்பு சத்து தரவல்லது. குடற்புண்களை ஆற்றவும் கூடியதாம். எள்ளுருண்டை, எள்ளு பணியாரம், எள்ளு மாவு, எள்ளு பொடி என வகை வகையான உணவுகள் இருக்கின்றனவே. முகிலன்: கலா, இந்த உணவு திருவிழா அரங்கில் சுற்றி சுற்றி கால்கள் ஓய்ந்து விட்டன. கொஞ்சம் சூடாக ஏதாவது குடித்தால் நன்றாக இருக்குமே. கலா: இதோ இந்த அரங்குக்கு போகலாம், வா. நாம் மறந்தே போய்விட்ட இயற்கையான நீரும் சாரும் கிடைக்கின்றன. சூடான சுக்கு நீர், குளிர்ந்த பதநீர், நினைவாற்றல் தரும் வல்லாரைச்சாறு, குளிர்ச்சி தரும் பனங்கற்கண்டு சாறு, காமாலை நோய் தீர்க்கும் கீழாநெல்லிச்சாறு, அருகம்புல் சாறு, இளநீர் இவற்றுள் என்ன வேண்டுமோ அதனை பருகுங்கள். முகிலன்: அருமையான கேழ்வரகு கஞ்சி, சூடான சுவையான சுக்குநீர். இந்த அரிய உணவு திருவிழாவுக்கு
எங்களை அழைத்ததற்கு மிகவும் நன்றி கலா. கலா: நீங்கள் இருவரும் இங்கே வந்ததில் எனக்கும் மெத்த மகிழ்ச்சி. நன்றி. இனிமேல் இத்தகைய இயற்கையான சத்தான உணவு வகைகளையே உண்ணப் பழகுவோம். உடல் நலம் காப்போம். என்ன மாணவர்களே, இப்போ இந்த பாடத்தில் என்னெல்லாம் பற்றி பார்த்தோன்னு தெரியுதா? புரியுதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அவங்க எப்படி சாப்பாட்டெல்லாம் ரசித்தாங்க பார்த்தீங்களா? என்ன சத்துலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல? இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிடிச்சிருக்குதா? சரி, இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான வினா விடை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த வினாக்களுக்கு விடையை அப்படியே ஒரு பத்தியாக நம்ம எழுதுவோம் இல்லையா? இப்போ அது மாதிரி பத்தியாக எழுதாமல் கொஞ்சமாக மாற்றி நம்ம ஒரு எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, கீரை உண்பதனால் கிடைக்கும் பயன்கள் யாவை? எப்போவுமே நம்ம வினா விடையெல்லாம் எழுதும்போது தெளிவாக எழுதணும், அதே நேரத்தில் அழகாகவும் எழுதணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சுட்டு அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போடணும்னு தோணுச்சுன்னா இப்படி போட்டுட்டு நம்ம இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கீரை உண்பதனால் கிடைக்கும் பயன்கள். எழுதிட்டு இப்போ இதை மாதிரி ஒன்று ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இரும்பு சத்தும் தாது உப்புக்களும் மிகுதியாக கிடைக்கின்றன. அடுத்து இப்போ இரண்டாவதா, கண் பார்வை தெளிவாகிறது. அடுத்தது இதில் இரத்த சிவப்பணுக்கள் அதிகம் உருவாகின்றன. இப்போ இது மாதிரி நம்ம இந்த வினாவுக்கு விடையை வந்து இது மாதிரி பிரித்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் இது 3 செய்திகள் அப்படிங்கிறது நம்ம மனசில் பதியும். இதை நம்ம எழுதும்போது நமக்கு எளிமையாக எழுதுறதுக்கு உதவியாகவும் இருக்கும். இது மாதிரி எழுதியிருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கு இல்லையா? நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம படித்த அந்த 3 வினாக்களையுமே இந்த மாதிரி நீங்கள் எழுதி பழகுனீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய அந்த விடையை வந்து இந்த மாதிரி அழகாக எழுதுகிற உங்களுடைய திறனை வெளிப்படுத்தி இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பின்னாடி நீங்கள் 10ஆம் வகுப்பு அது மாதிரிலாம் போகும்போதெல்லாம் நிறைய மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கும். இப்போலேருந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது
இணைந்து செய்வோம் அப்படின்னு இனிமேல் செயல்பாடு தான், முழுக்க முழுக்க செயல்பாடு. நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், செயல்பாடுகள் தான் உங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எதுன்னா இந்த செயல்பாடு தான். இந்த செயல்பாடை நீங்களே சிந்திச்சு அழகாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய கொஞ்ச நாள்லேயே வந்து 5, 6 ஒரு 8ஆம் வகுப்பு போகிறதுக்குள்ளேயே நிறைய திறமை உங்களுக்குள்ளே வளர்ந்துடும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரியா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது குறிப்புகளை பயன்படுத்தி தன் வரலாறு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இட்லியோட படம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இட்லி வந்து அது எப்படி இருக்குது, எப்படி அது உருவாச்சுங்கிறத அதுவே சொல்கிற மாதிரி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என் பெயர் இட்டலி, அரிசி மற்றும் உளுந்தை பயன்படுத்தி செய்யப்படுகிறேன். என்னை ஆவியில் வேக வைப்பதனால் உடலுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக அது இட்லி தன்னை பற்றி சொல்லுது பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன படம்? அது எள்ளுருண்டை. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கொடுத்துட்டாங்க பாருங்களேன். தேவையான பொருள் எள்ளு, வெல்லம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எள்ளு, வெல்லம் ரெண்டையும் பயன்படுத்தி எப்படி அந்த பொருள் செய்யப்படுதுங்கிறத அதுவே சொல்கிற மாதிரி எழுதணும். இப்படி செய்யப்படுது அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுவே நான் இப்படி செய்யப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை எழுதணும். நீங்களே இப்போ எள்ளுருண்டை அதை எழுதும்போது நீங்கள் தான் எள்ளுருண்டையாக இருப்பீங்க. நல்லா இருக்கு இல்லையா? இது எப்படின்னு பார்ப்போம் பாருங்களேன். எள்ளுருண்டை. நான் இனிப்பாக இருப்பேன். தேவையான பொருள் எள்ளு, வெல்லம். என் பெயர் எள்ளு. என்னை நன்கு சுத்தம் செய்கிறார்கள். எண்ணில் உள்ள தூசிகள் மண் அகற்றப்படுகிறது. என்னை வெல்லப்பாகுடன் சேர்த்து கலக்குகிறார்கள். பின்னர் இக்கலவையை உருண்டைகளாக பிடித்து வைக்கிறார்கள். இப்படி அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களே கற்பனையில் நம்ம என்னென்ன பொருள் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து எழுதி எடுத்துகிட்டு வரணும். எழுதுனா நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் எழுத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் நம்ம? விளம்பரங்கள் உருவாக்கலாமா? விளம்பரம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம தொலைக்காட்சியில் நிறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் நம்ம உருவாக்க போகிற விளம்பரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உணவு திருவிழாவில் நம்ம பார்த்த அந்த செய்திகளை வச்சுக்கிட்டு விளம்பரங்கள் உருவாக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகா. ஒரு மண் பாத்திரத்தில் என்ன இருக்குது? கூழ் இருக்குது. அந்த கூழுக்கு ஒரு விளம்பரம் பாருங்கள். கோடை வெயிலுக்கு குழு குழு கூழ், குடிச்சா படுஜோர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மோர் படம் போட்டிருக்குதா? அதுக்கு ஒரு விளம்பரம் பாருங்கள். உள்ளம் கேட்குதே மோர், உள்ளே குளிரிதே ஜோர், உதடுகள் சொல்லுதே ஒன்ஸ் மோர். நல்லா இருக்குல்ல? சரி, அடுத்தது பாருங்கள், ஒரு தென்னை படம் போட்டிருக்கா? அதற்கு ஒரு விளம்பரம் பாருங்கள். வீட்டில் தென்னை வளர் நீ, விருந்து வந்தால் அழை நீ, விரும்பி குடிப்பார் இள நீர். வளர் நீ, அழை நீ, இளநீர். அழகாக இருக்கா? எதுகை முனையோட வருதா? இந்த மாதிரி நிறைய விளம்பரங்களை பார்த்துட்டு நீங்களும் புதுசாக விளம்பரங்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு எழுதலாம். சரியாப்பா? சரி.